பழக்கத்தை மட்டும் அவங்களால மாத்திக்க முடியல. பாப்கார்னை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுவாங்க. அது அத்தனை சுவையா இருக்கு. இது இந்த சந்தையை மட்டும் ஏன் நாம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்குது. உடனடியா ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய தூதுக்குழுவை அனுப்பி தேங்காய் எண்ணெய் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கு போகுது. அது என்ன நாடுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவா? இல்ல, நம்ம கிட்ட தென்னமரமே கிடையாது. நம்மளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி போன நாடு மலேசியா. மலேசிய அரசாங்கம் போய் சண்டை பிடிக்குது. 3-4 வருஷம் சண்டை பிடிச்சு தேங்காய் எண்ணெய் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சு கடைசியில் அவங்க தோத்து போய் விவசாய விஞ்ஞானிகள் மற்றும் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து தேங்காய் எண்ணெயில நிறைவுற்ற கொழுப்பு இருக்குது, இது உடலுக்கு கெடுதல் சொல்லி அறிவிச்சு உடனே தென்னை மரம் தேங்காய் எண்ணெய் விநியோகம் அனைத்துமே சரிந்து விட்டு இதெல்லாம் நடக்கிறப்போ நம்மளுக்கு அது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம நம்ம நாடு நம்ம அரசியல் திமுக அதிமுக இந்த மாதிரி சண்டைகளையே நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோமே தவிர நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்தில் கை வைக்கப்படும் இத்தனை பெரிய நிகழ்ச்சி நடந்து அதை பத்தி நம்ம அரசாங்கம் எதையுமே கண்டுக்காம கவுண்டமணி படத்துல மிச்சர் சாப்பிட்டு இருக்கிற கதையா மிச்சர் சாப்பிட்டு இருந்ததுதான் நடந்திருக்குது. சரி, இப்ப இந்த பாரம்பரியமான எண்ணெய்கள் அழிந்து விட்டன. தென்னை விவசாயம் படுத்துருச்சு. அதுக்கு பதில் இந்த சூரியகாந்தி எண்ணெய் கனோலா இதெல்லாம் சாப்பிடுறோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது இயற்கையான சூரியகாந்தி எண்ணெய் கிடையாது. இயற்கையான சூரியகாந்தி எண்ணெயில நீங்க சமைச்சீங்கன்னா அதோட ஸ்மோக் பாயிண்ட் ரொம்ப கம்மி, எதையுமே சமைக்க முடியாது, பொரிக்க முடியாது, புகை வந்துடும். அதனால அது ஹைட்ரஜனேற்றம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்படி பண்றப்ப அந்த கொழுப்போட தன்மை சுத்தமா மாறி டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற வகை கொழுப்பாக மாறிவிடுகிறது. நம்ம இதயத்துக்கு இயற்கையான கொழுப்பை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியும். கொழுப்பு போய் இதயத்தில் அடைச்சா மாரடைப்பு வரும்னு சொல்லி தப்பா நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம இதயமே மிகப்பெரிய கொழுப்பு தான். இதயத்தில் ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது. கொழுப்பு இயற்கையான கொழுப்பை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லா தெரியும், நம்ம ரத்தத்துக்கு நல்லா தெரியும், நம்ம ரத்த குழாய்களுக்கு தெரியும், நம்ம மூளைக்கு தெரியும். ஏன்னா மனித உடல் முழுக்க முழுக்க கொழுப்பால் ஆனது. நம்ம மூளை மிகப்பெரிய கொலஸ்ட்ரால் உருண்டை. சோ இயற்கையான கொழுப்பு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இயற்கையான கொழுப்பால் மாரடைப்பு வராது. ஆனா இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு உலகத்துல எந்த உயிரினமுமே 1910க்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. மனிதனம் தோன்றி 26 லட்சம் வருடங்கள் ஆகின்றன. மனிதனுக்கு முன்னால் டைனோசார் முதல் பல்வேறு வகை உயிரினங்கள் வாழ்ந்தன. இத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளில் எந்த உயிரினமுமே ஹேண்டில் செய்யாத ஒரே வகை கொழுப்பு இந்த டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட் என்ன பண்ணுதுன்னா நம்ம செல்லுலார் அளவில் உள்ள புகுந்து விடுகிறது. உள்ளே புகுந்து அந்த நரம்பு மண்டலத்தில் மற்றும் அனைத்து விதங்களிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இதய குழாய்களுக்குள் இது சென்று அடைத்து அதனால் மாரடைப்பு முதல் ஸ்ட்ரோக் வரை அத்தனை விதமான ஆபத்துகளும் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்ஸ் ஸ்ட்ரோக்கு எல்லாமே படப்பட படப்பட அதிகரிச்சது. அதிகரிச்சோன்னா அரசாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ கொழுப்பே சாப்பிடாத, நீ தேங்காய் எண்ணெய் நிறுத்தினது பத்தாது, வெண்ணெய் நிறுத்தினது பத்தாது, நீ இனி நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்கிம் மில்க் அப்படிங்கிற கொழுப்படுத்த பாலை அறிமுகப்படுத்துகிறார். நீ சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாத, அதுல கொழுப்பு இருக்குது, அதுக்கு பதில் சோயாபீன் சாப்பிடு அப்படின்னு மீல் மேக்கர் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு 1984 அல்லது 1985 கோயம்புத்தூர்ல மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹை புரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லி வருது. முன்ன பின்ன நம்ம நாட்டில் யாருமே அந்த உணவை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. சோயாபீன்ஸ் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லி வாங்கி பிரியாணியில அதை போட்டு சாப்பிட்டு ஹை புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. சோயாபீன் மீல் மேக்கர் அப்படிங்கிறது என்ன? சோயாபீன் அப்படிங்கிறது ஒரு வகை பீன்ஸ். அதில் இருக்கிற எண்ணெயை எடுத்துருவாங்க. எண்ணெய் எடுத்து வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபேட்டா மாத்தி நம்மளுக்கு வித்துருவாங்க. அப்படி எண்ணெய் எடுத்தது போக மீதம் இருக்கும் புண்ணாக்கு தான் இந்த மீல் மேக்கர். இந்த புண்ணாக்கத்தான் புரோட்டீன் நிரம்பிய உணவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக முதல்ல 1910 நம்மளுக்கு பருத்தி கொட்டை கொடுத்தாங்க. 1985 புண்ணாக்கு கொடுத்துருக்காங்க. மூணாவது தவிடு. தவிடு நம்மளுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட் வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஜனங்களை ஓகே ஃபைபர் சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய பாத்ரூம் போகும்,
நிறைய வந்து 2 பாத்ரூம் போகும், நிறைய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக, அப்படித்தான் சொல்றாங்க. ஃபைபர் வந்து மிக அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த கம்பெனிகள் என்ன பண்றாங்க, சரி ஃபைபர் ஏத்து, சாப்பாட்டுல வந்து ஃபைபர் சேர்த்து. எப்படி சேர்த்துறது? ரொட்டி செய்யறீங்க, அமெரிக்காவில் மற்றும் உலகின் பல நாடுகளில் ஃபைபர் ரிச் பிரெட், ஃபைபர் ரிச் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த ஃபைபருங்கிறது வந்து என்ன? மரத்தை வெட்டி அதில் கிடைக்கிற மரத்தூள் தான் வந்து ஃபைபர். ஸோ மரத்தூள் எடுத்து உள்ள போட்டு தவிடு, அதை வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்னு சொல்லி கொடுத்து, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு மூணையுமே நம்மளை சாப்பிட வச்சு நம்மளை வந்து முழுமையான ஒரு மாடாக மாற்றி விட்டார்கள். இதுவும் போக பால், நீங்க யோசிச்சு பாருங்க. பால் வந்து பசுமாடு கறக்கிற ஒரு பொருள். அதை சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதுல கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற கொழுப்பு எடுத்து வெண்ணையா மாத்தி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி கடைகளுக்கு வந்து வித்துட்டு மீதம் இருக்கிற பாலை வந்து கோயம்புத்தூர்ல கொட்டினவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதுல கொட்டணும் தரையில, அது எதுவுமே கிடையாது, தூக்கி வீச வேண்டிய பொருள். அதை வந்து முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நிறைய பன்னி மாடெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அதுகளுக்கு வந்து உடம்பு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொட்டின பால் ஸ்கிம் மில்கை வந்து அதில் கொடுப்பாங்க. ஸ்கிம் மில்க் கொடுத்தா பன்னிகளுக்கு உடம்பு சும்மா குப்புன்னு வரும். எத்தனை நாள் வந்து பன்னிகளுக்கே அதை வித்துட்டு இருக்கிறது? அதை என்ன பண்ணாங்க, பாட்டில் அடைச்சு சும்மா விற்கல, ஆரோக்கியமான உணவு, மாரடைப்பை தடுக்கும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்று, இன்னைக்கு அமெரிக்காவில் பல கடைகளில் நான் போனேன்னா முழு பால்னா எங்கேயுமே கிடையாது. ஒன்று ஸ்கிம் மில்க் இருக்கும், 1% மில்க் அப்படின்னு இருக்கும், 2% மில்க் அப்படின்னு இருக்கும், ஹோல் மில்க்னு சொல்லி போய் கேட்டு வாங்கணும். நிறைய கடைகளில், ஸ்டார்பக்ஸ் மாதிரி கடைகளில் காஃபி போய் கேட்டால் ஸ்கிம் மில்க் இருக்கு, 2% இருக்கு, ஹோல் மில்க் வந்து கிடைக்காது. ஹோல் மில்க் அது பேரே மில்க், அது வந்து கிடையாது. அதுவும் போக வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல்மண்ட் மில்க், பாதாம் பால் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இது நிறைய இருக்கு, ரைஸ் மில்க் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக மில்க்குங்கிறது வந்து மாட்டுக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும், ரைஸ்ல இருந்து வர்றது, பாதாம் கிட்ட இருந்து வர்றதெல்லாம் வந்து இதே வந்து கிடையாது. ஸோ வந்து ஒரு முழுமையான ஒரு உணவுப் பொருளை முற்றிலும் நாசம் செய்து குப்பையில் வீச வேண்டிய பொருளை ஆரோக்கிய உணவு என்ற பெயரில் நம் தலையில் வந்து கட்டியிருக்கிறார்கள். உலகின் பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான, பிரிட்டன் போங்க, பிரான்ஸ்ல போங்க, காலையில் அவங்க எந்திரிச்சோன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக்கன். பேக்கன் அப்படிங்கிறது வந்து பன்றி வயிற்று கொழுப்பு, பன்றி வயிற்று கொழுப்பு துண்டுகளை வாங்கி அதை வானலியில் வந்து வணக்கி கூட 4 முட்டையோ 5 முட்டையோ போட்டு ஆம்லெட் போட்டு அது கூட ஒரு கப்பு பாலை குடிச்சிட்டு காலையில் போவாங்க வேலைக்கு. இதுதான் வந்து மேற்கத்திய நாடுகளின் பாரம்பரியமான உணவு முறை. இந்தியாவில் வந்து நம்ம இட்லி தோசை அப்படின்னு வந்து சாப்பிட்டோம். அது ஏன் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்நிய ஆதிக்கத்தில் வந்து பல வருடங்களாக நாம் இருந்தோம். இந்தியாவில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் வந்து வந்தது.